வணக்கம் அன்பான உடன்பிறப்புகளே. இந்த தோல்விக்கு வந்துட்டு யார் மிக முக்கிய காரணம்ன்ட்டு நினைக்கிறீங்க? இது முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தான் இந்த நம்ம தான் தோல்விக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா நம்மளுடைய மெத்தனமான அணுகுமுறையும் அதே போல் வந்துட்டு சரியான முறையில் நம்மளுடைய இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை மீன்ஸ் வந்துட்டு நம்ம சரியாக உபயோகிக்காதனால தான் நம்மளுடைய ஸோ வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், ஸோ இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலேயும் எல்லா கருத்துக்களும் நம்ம ஐடி விங்லேருந்து கொடுத்தாலும் இல்லை மற்றவங்க யாராவது கொடுத்தாலும் ஜஸ்ட் லைக் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறோம். அதை எங்கேயும் ஃபார்வர்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு எதுவும் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணி திரும்பி சர்க்குலேஷன் பண்ணுறது கிடையாது. இதுதான் நம்மளுடைய முக்கியமான தவறு. ஸோ இந்த தவறை வருங்காலத்தில் வந்துட்டு நிறைவேற்றணும். ஸோ இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திமுக தொண்டனும் வர நிகழ்வுகளை நம்ம ஐடி விங்கு மற்ற எல்லாரும் கொடுக்கறத இமீடியட்டாக வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது வந்துட்டு எந்த மாதிரி கமெண்ட் வந்தாலும் சரி, இதை தொடர்ந்து நம்ம வச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் ஸோ நம்ம ஆக்டிவில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான காரணம் நம்ம தோற்று போனதுக்கு. ஸோ ஏன்னா அவன் தாவேக்கால வந்துட்டு பண்ணதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நம்ம பார்த்தது எதுவாக இருந்தாலும் வந்துட்டு ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு பாட்டை குழந்தைங்க கேட்குதுன்னா அந்த பாட்டை திரும்பி 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 கேட்டுட்டு இருக்கிறதுனால ஸோ அதுங்க வந்துட்டு இதாக இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய ஆதிக்கம் வந்துட்டு இதுவரையில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தணும். இன்னும் 6 மாதத்தில் எப்படி பார்த்தாலும் இவங்களால் கண்டினியூஸாக இது பண்ண முடியாது. இன்னும் 6 மாதத்தில் ஸோ மொத்த சோஷியல் மீடியாவும் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ நம்ம இந்த அளவுக்கு நம்மளை வந்துட்டு அவரை செதுக்கி இது பண்ணி அறிவாளி மக்கள் ஒன்றுமே இல்லாத இதுங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி இது பண்ணும்போது ஒரு அறிவு சார்ந்த ஒரு கூட்டம், கொள்கை சார்ந்த ஒரு கூட்டம், இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுக்குற சமூக ஐடி வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டாம். ஆனால் செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு தலைமையிலேருந்தோ இதிலேருந்தோ ஒரு வீடியோ ஒன்று வருது, இல்லை ஒரு ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்களுடைய தவறுகளான வீடியோ வருதுன்னா அதை வந்துட்டு கண்டிப்பாக சர்க்குலேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 வீடியோ இல்லை 3 வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய அடுத்த வெற்றிக்கான ஊந்துதல். ஸோ நன்றி.